ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மாட்டுப் பொங்கல் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் தோட்டத்தில் சாயந்தரம் தான் போய் பொங்கல் வச்சுருந்தோம். ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே தான் போயிருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போனோன்னையும் என் தங்கச்சி பொங்கல் வைக்கக்கூடிய இடத்தையெல்லாம் நல்லா கூட்டி க்ளீன் பண்ணி விட்டுட்டா. பொங்கலுக்கு தண்ணி கொதிச்சுட்டு இருக்க கேப்பில் நமக்கு டக்குன்னு மற்ற வேலைகள்லாம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு போனோன்னையும் அம்மாவும் அத்தையும் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் சக்கரை பொங்கல், வெள்ளை பொங்கல் ரெண்டும் தான் வைக்க போகிறோம். நம்ம வீட்டிலேருந்து தோட்டம் ஒரு 3 கிலோமீட்டர் வருங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையானது எல்லாத்தையும் நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். ஆல்ரெடி அம்மா சக்கரை பொங்கலுக்கு தேவையான முந்திரி திராட்சையெல்லாம் வீட்டிலையே ஃப்ரை பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. வெல்லமும் தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவங்களுக்கு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் மாடு கழுவு வந்துட்டோம். ஆக்சுவலி இன்றைக்கி எங்கள் தாத்தாவோட நினைவு நாள். காலையிலேயே வீட்டில் தாத்தாவுக்கு சாமி கும்பிட்டு மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஈவினிங் தான் தோட்டத்துக்கு வந்தோம். எங்களுக்கு இன்றைக்கி காலையிலேயே வந்து மாட்டுக்கெல்லாம் குளிச்சுடுறதுக்கும் சுத்தமாக டைம் இல்லை. அதுவும் இல்லாமல் அப்பாவும் வந்து பர்சனலாக சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் குளிச்சுடணும்னு நினைப்பார். நாங்கள் இந்த 3 மாட்டுகளை மட்டும்தாங்க பிடிச்சி குளிச்சுட்டோம். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் கட்டி வச்சுருக்கிறதுனால எங்களுக்கு இதை பிடிச்சி குளிச்சுடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆனால் மற்ற மாடுகள்லாம் காட்டுக்குள்ளே சும்மா நின்றுட்டுருக்கோம். அதெல்லாம் எங்களுக்கு கைக்கு சிக்கலை குளிச்சுடுறதுக்கு. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு அதை விரட்டி பிடிக்கிறதுக்கும் சுத்தமாக டைம் இல்லை. ஒரு மாடு இல்லைன்னா 2 மாடுன்னா நம்ம பார்த்து ஒவ்வொரு விஷயம் செய்ய முடியுங்க. ஆனால் இத்தனை மாடுகளுக்கு நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ண முடியாது. நாங்கள் மாட்டு குளிச்சுட்டு வந்தோம். அப்போ தான் கரெக்டாக பொங்கலும் விழுந்துச்சு. பொங்கல் விழுந்ததுக்கப்புறம் வெள்ளை பொங்கலுக்கு அரிசி போட்டுட்டு சக்கரை பொங்கலுக்கு பருப்பு போட்டு வேகிற கேப்பில் நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி தொளிச்சுட்டு அது கோலம் போட்டாச்சு. நாங்கள் வந்து சாமி கும்பிட்றப்ப இப்படி 7 வெங்கச்சாங்கல்ல பொட்டு வச்சு சாமி கும்பிடுவோம். இது வந்து கன்னிமார்களாக நினச்சி நம்ம சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்க. அதனால நானும் என் தங்கச்சியும் எல்லாத்துக்கும் பொட்டு வச்சுட்டு இருந்தோம். அம்மாவும் அத்தையும் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. சரி, அதுக்குள்ளே நாங்கள் மாட்டுக்கு போய் காவி அடித்து பொட்டு வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அதனால ஃபஸ்ட்டு பெரிய மாட்டிலேருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாட்டுக்கு தான் நாங்கள் பொட்டு வச்சுட வந்தோம். ஆல்ரெடி நம்மளோட நிறையா வீடியோஸில் இந்த மாட்டை பார்த்துருப்பீங்க. நம்மக்கிட்ட இருக்கிறதுலேயே ரொம்ப வருஷமாக இருக்கிறது இதுதான் சொல்லியிருப்பேன். நாங்கள் தோட்டம் வாங்கினதுக்கப்புறம் அப்பா ஃபஸ்ட்டு வாங்கினது இந்த மாடு தான். சொல்லப்போனால் இந்த மாடு நாங்கள் வாங்கினதுக்கப்புறம் தான் எங்கள் கட்டுத்தரையில் மாடு அதிகமாச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாட்டுக்கு வந்து லக்ஷ்மி சொல்லி இருக்குங்க. அது இருந்துச்சுன்னா நம்ம கட்டுத்தரையில் மாடு பெருகிட்டே இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான மாடு இதுதான் சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, எங்ககிட்ட வந்து இந்த மாடு 4 ஈத்தவுமே கிடாரி கன்று தான் போட்டிருக்கு. முதல்ல போட்ட கன்று மட்டும் விற்றுட்டோம். அதுக்கப்புறம் போட்ட 3 கன்றுக்குட்டியுமே வச்சிருக்கோம். அடுத்ததாக இது வந்து காராம்பசுன்னு சொல்லுவாங்க. சிவன் கோயிலில் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு இந்த பால் ரொம்பவே உகந்தது. மோஸ்ட்லி சிவன் கோயிலெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி மாட்டு பார்க்க முடியும். அடுத்ததாக தார்பார்க்கருங்க. இதோட அம்மாவும் நாங்கள் வச்சுருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நானும் அம்மாவும் பக்கத்தில் போனாலே நல்லா முட்டை வரும். இதுவும் அதே மாதிரி தாங்க. நான் சும்மா இது பக்கத்தில் நடந்து போனாலே என்ன முட்டை வரும்.
மாட்டுக்கெலாம் பொட்டு வச்சுட்டு வந்தோம். கரெக்டாக அம்மாவும் அத்தையும் பொங்கல் வச்சு முடிச்சுட்டாங்க. சரி சாமி கும்பிட்றலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து சாணத்தில் இப்படி தெப்பங்குளை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ரவுண்டாக பண்ணி அதுக்கப்புறம் இந்த 7 கல் வச்சு சாமி கும்பிடுவோம். அதுக்கப்புறம் இருட்டாயிருச்சு. ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு படப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டோம். அப்புறம் எல்லா மாட்டுக்கும் இல்லைங்க, இந்த 3 மாட்டுக்கு மட்டும் மஞ்சக்குத்து கட்டிட்டு சாம்பிராணி தீபாராதனையில் காட்டணும். மாட்டுக்கும் பொங்கல் கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட அந்த காராம்பசு மாடு போட்ட கண்ணுக்குட்டி. சூப்பராக இருக்குல்லங்க. அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய மாடுகளுக்கெல்லாம் எங்களால் குளிச்சுட முடியல. அதுங்களுக்கு சாம்பிராணியும் தீபாராதனையும் மட்டும் காட்டணும். அப்புறம் நாங்களும் பொங்கல் சாப்பிட்டோம். என் தங்கச்சிக்கு பொங்கல் சாப்பிட கொடுத்ததுக்கு எப்படி உட்காந்து சாப்பிட்ருக்கான்னு பாருங்களேன். அப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நீங்கள் மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணிங்கன்னா எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.